எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ, மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. அக்கா நீங்க என்ன பூஜை பண்ணி இந்த வீடு கட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஹோம் டூரும் கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பல வேலைகள் இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது ஃபுல் ஹோம் டூர் நான் போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சிறுவாபுரிக்கு போய் தான் இடம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சில பூஜைகள்லாம் பண்ணி தான் என்னோட யூடியூப் நல்லா டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதே போல கருடாழ்வார் பூஜை வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா பூஜையுமே எனக்கு கை கொடுத்ததுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கஷ்டப்பட்டேங்கிறத சொன்னேன்னா இதுக்கு என்ன பலன் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 3 or 4 years பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்குதான் வாழ்றோம், ஏன் வாழ்றோம், இது என்ன லைஃப், ஒரு பிடிப்பு இல்லை, அப்படி இப்படின்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக எனக்கு காசு இல்லாம பணம் இல்லாமலாம் நான் கஷ்டப்படலைங்க. பணமெல்லாம் கடவுள் புண்ணியத்துல நல்லாவே வருமானம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம ஒரு சேவிங்ஸ் மாதிரி போடுவோம் பாத்தீங்களா, நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துகிட்டு இருந்தது. அதை நம்ம ஒரு சேவிங்ஸ் மாதிரி சீட்டு போடுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு விரைய செலவா தான் போயிட்டு இருந்தது. அதாவது வருமானம் இருக்கும், அந்த வருமானம் எனக்கு சரியான வழியில எனக்கு கை கொடுக்காம உடனே நான் சீட்டு போடுறேன், 1,00,000 ரூபாய் வருது, சரி இதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு நகை எடுக்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுவாங்க. ஸோ சரி நம்பி கொடுப்போம், அந்த காசு நம்மளுக்கு திரும்ப வராது. ஸோ இந்த மாதிரிதான் விரைய செலவாயிட்டே இருந்தது. அன்டில் 17 years 15 years எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்துகிட்டே இருந்தது. நம்ம காசெல்லாம் விரைய செலவாயிட்டே தான் இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஜாதகம் கொண்டு போய் எங்கன்னா பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா எல்லாரும் பண்றது அதுதானே. சோ ஜாதகம் கொண்டு போயிட்டு நம்ம பார்த்தோம்னா பித்ரு தோஷம் இருக்கு, குலதெய்வ சாபம் இருக்கு, குலதெய்வ தோஷம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு அமாவாசை கூட தவற மாட்டேன், ஒரு திதி கூட நான் தவற மாட்டேன். ஒரு வருஷம் பொங்கல் வைக்கிறதோ இல்ல எப்பெல்லாம் நான் காஞ்சிபுரம் போறேனோ அப்ப எங்க குலதெய்வம் பார்க்காம இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நான் இருக்க மாட்டேன். எல்லாமே ப்ராப்பரா பண்ணும் போது நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் 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 நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல, அதாவது வெந்ததை தின்ட்டு விதி வந்தா சாகணும்ன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கை, ஒரு விரக்தியான வாழ்க்கையா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பதான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 months ஆயிருக்கும். நம்மளுக்கு ஒரு 4,000 to 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நியர்லி இருக்கும் போது நம்ம கிருஷ்ண பிரசாத் ஹெச்வின்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சாரோட பையன், பெரிய பையன், அவரோட வீடியோவுக்கு அவரோட ப்ராடக்டை புனிதா அக்காங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. ஹோல்சேல்ல இந்த மாதிரி பூஜை ப்ராடக்ட்ஸ், கருங்காலி ப்ராடக்ட் வேணும் ஜெயஸ்ரீ, அதுக்கப்புறம் இந்த கோமதி சக்கரம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவரோட வீடியோ எனக்கு கிடைச்சிச்சு. சரி நான் அப்போ போய் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு, அவர் அது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி வீடியோ கொடுத்ததே கிடையாது. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு சரி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். வீடியோ எடுத்து போட்டது இல்லாம கருடாழ்வார் வாங்கிட்டு வந்துட்டு 1 month கழிச்சு அவருடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத நான் போட்டேன். நான் 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது அவர் வாங்கிட்டு வந்தேன். அவர் 1 monthல நான் வீடியோ போடும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒரே மாசத்துல. அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh 2 lakh அப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறதெல்லாம் ரொம்ப கம்மியாகி, பரிகாரம் பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம காஞ்சிபுரம் எங்க பூர்வீகம் அந்த இடத்துல நாங்க இப்ப வீடு கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணா அப்ப என்னதான் நடக்கிறது, யாருமே நார்மல் பர்சனா இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி. ஆனா கருடாழ்வார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணலாம் சொன்னாங்க. பட் லக்கிலி வித்தவுட் எனி ஆப்ரேஷன் அவர் நல்லா இருக்காரு. அதுக்காக எனக்கு பிரச்சனையே வர்றது இல்லையான்னா கண்டிப்பா வருதுங்க. ஆனா எனக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகியோடு போயிடுதுன்ற மாதிரி என்னை காப்பாத்தி கொடுத்துட்டே இருக்காரு இந்த கருடாழ்வார். நீங்க நம்ப மாட்டீங்க, கருடாழ்வார் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 kilometerல தான் நம்ம வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஜலஜீவ சமாதி இருக்கு. அவர் இங்க இருக்கிறது எனக்கு ஒரு 17 வருஷமா நான் இங்க இருக்கேன், எனக்கு தெரியாது. கருடாழ்வார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரே எங்களுக்கு தெரிய வந்தாரு. அங்க போய் எங்களுக்கு ஒரு கேஸ் முடிஞ்சது. சோ அந்த ஒரு கண்டினியூஷன் பாத்தீங்களா, நம்ம நிறைய பூஜைகள்லாம் செஞ்சிருப்போம், அதனுடைய பலன் எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அதுக்கான பலன் இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்கான பலன் எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு கடவுளை நமக்கான கடவுளோ அந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கான பலன் எல்லாம் சேர்த்து மொத்தமா கொடுத்த மாதிரி கருடாழ்வார் வந்த பிறகு சித்தர் நம்மளுக்கு காட்சி, சித்தரோட அனுமதி கிடைச்சு அவரு நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். அங்க போன பிறகு எங்க கேஸ் முடிஞ்சிச்சு. அது மாதிரி ஒன்னொன்னா அப்படியே
நிறைய வீடியோஸ் போட்டேன், வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இடம் வாங்கினதுல இடம் கட்டினோம், வீடு கட்டினோம், அப்புறம் இந்த மாதிரி உடம்பு முடியாம இருந்ததெல்லாம் சரியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. அதுல இருந்து நான் அந்த கருடாழ்வார் பூஜை நான் எப்பவுமே விடுறதே கிடையாது. வெளியூருக்கு எங்கன்னா போனேன்னா கூட ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நிறைய 2 பேருமே போற மாதிரி சூழ்நிலை, வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா நிறைய பிரசாதம் தண்ணி எல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் வந்து திரும்பவும் நாங்க ப்ராப்பரா பண்ற மாதிரி பண்ணிடுவோம். பட் நாங்க எங்க இருக்கோமோ அங்கேயே வந்து ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் சிம் சுபாயங்கிறத 11, 16, 11ன்ற விதத்துல நாங்க சொல்லிட்டு இருப்போம். அது நான் எப்படி பூஜை பண்றேங்கிறத சைட்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் சிம்பிளான பூஜை. இந்த சிம்பிளான பூஜையில நம்மளுக்கு இவ்வளவு மிராக்கல்ஸ் நடக்குது, நம்மளுக்கு ஏன் இது முன்னாடியே தெரியாம போச்சு அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எதுக்காக ஷேர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க, அக்கா நான் இடம் வாங்கிட்டானா என்னால கட்ட முடியல, கட்டின வீடு அப்படியே பாதியில நிக்குது, ஏன்னு தெரியல. இப்ப நான் வாடகை விட்டுருந்தா அவங்க என்னை விட்டு காலி பண்ணுவேன், அந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கலாம் நிறைய பேர் சொல்றீங்க. அப்புறம் கோமா பேஷண்ட் வரைக்கும் போனாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. கருடாழ்வார் பூஜை பண்ணி ஒரு கோமா பேஷண்ட் நல்லா உயிர் தெழுந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்காரு. எனக்கு பர்சனலா கால்ஸ் வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபாரின்ஸ்ல இருந்து நிறைய கால் வரும். நம்ம லோக்கல்ல நிறைய கால் வருது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணி, எனக்கு தீராத வயிற்று வலி மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது சிஸ்டர், ஆனா அது எதுனாலன்னு தெரியல, நான் எல்லாம் A to Z செக்அப் நான் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு அந்த பெயின் போவே போகாது, நான் ஃபிளாட்டா படுத்து தூங்கி 18 வருஷம் ஆச்சு, ஆனா என்னால் தூங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கருடாழ்வார் வந்து ஒரு 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிசயம், நான் ஃபிளாட்டா படுத்து 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கினேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த 2 ஹவர்ஸ் ஃபிளாட்டா படுத்து தூங்க முடியாத அளவுக்கு அவங்க உடம்புல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. நான் இதெல்லாம் சொன்னா அவரை ப்ரொமோட் பண்ற மாதிரி கூட நீங்க நினைப்பீங்க, ஆனா அது அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா இருக்கேன், ஏன்னா 17 வருஷம் எதை சாப்பிட்டா எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி கோயிலா நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது. நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் சம்பாதிச்சது எங்க வீட்டுல நாங்க சம்பாதிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னும் ஹாஸ்பிட்டல் போச்சு, இல்ல பரிகாரத்துக்கு போச்சு, அப்படிதான் சொல்லிருக்கணும். அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தா நான் 2 வில்லா கட்டியிருக்க முடியும். அந்த அளவுக்கு காசு விரைய செலவு தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஸோ அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த பூஜை போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் எங்க வாங்கினேன், இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒரு 4 ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடி சீக்கிரம் நீங்களும் வீடு வாங்கிட்டு, கல்யாணம் ஆயிட்டு, குழந்தை பிறந்துட்டு, அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு, அக்கா எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நடந்திருக்கு. என் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாம இருந்தாரு, அவங்களுக்கு நான் இது வாங்கி கொடுத்த உடனே வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்காரு. நீங்களும் இந்த கருடாழ்வார் வாங்கலாம். இவருக்கு எப்படி ப்ராப்பரா பூஜை பண்ணி தராங்கிறத நான் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். லைவ் பூஜை இது வரைக்கும் அவங்க வீட்டு மொட்டை மாடிலே ஹரிகேசனல் வெங்கட்ராம் சாரோட பையன் வந்து கிருஷ்ண பிரசாத், அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தான் இருக்காங்க. அங்க வந்து மொட்டை மாடியிலே தான் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய பேர் லைவா பார்க்கணும், அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்டதுனால லாஸ்ட் மண்டே வந்து இப்ப இந்த February 5th அன்னைக்கு லைவா ஒரு இடத்துல அந்த பூஜை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த பூஜை அட்டன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கருடாழ்வார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வந்து நானுமே அவர் ஆல்ரெடி பூஜை பண்ணதுதான் நான் வாங்கியிருந்தேன். லைவா அட்டென்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அங்க வந்து நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அக்கா நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தாக்கா நான் கருடாழ்வார் வாங்கினேன், அதுக்கப்புறம் எவ்வளவு மிராக்கல் தெரியுமாக்கா, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்க்கா, என்கிட்ட காசு இருக்குக்கா, நானே செய்யறேன்க்கா அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதான் நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வாங்குறேன், என் தங்கச்சிக்கு வாங்குறேன், எங்க அக்காவுக்கு வாங்குறேன், என் தம்பிக்கு வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ எனக்கு நல்லது நடந்ததானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நல்லது நடக்கலன்னா சொல்ல மாட்டோம்ல. ஸோ ஆனா எந்த பூஜையுமே நம்மளுக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியாம சிலது ரெக்டிஃபை பண்ணுவோம், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு விசிபிளா இது நடக்கும், இது நடத்தி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருடாழ்வார் தான். பெருமாள் நினைச்ச மாத்திரத்துல அப்படி போவாராம். அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிறத கருடாழ்வார் நம்மளுக்கு அவர் மூலமாவே நடத்தி காட்டுறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாவும் இருக்கு. 17 வருஷம் கழிச்சு சொந்த வீடெல்லாம் நம்மலாம் கட்டுவோமா, நம்மளாம் சொந்த வீட்டுல போய் உட்கார முடியுமா அப்படின்லாம் நினைச்சு இப்ப நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன். என்னோட ஹோம் டூர் சீக்கிரமா போடுறேன். உங்களுக்கும் இதெல்லாம் வேணும்னா கம்பல்சரி கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அந்த பூஜை எப்படி நடக்குது, எவ்வளோ பெரிய பூஜை, அதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும், அதை எப்படி இவங்க சிம்பிளா ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பவர் ஏற்றி தராங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்துட்டு வந்துருங்க.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பூஜை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன கொடுப்பனை இருந்ததுன்னு தெரில. தேங்க் டு கருடாழ்வார். இந்த 12 ஐயருங்க வந்து உட்கார்ந்து இந்த ஹோம குண்டத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம், இந்த 2 மந்திரத்தையும் உருவேத்தி நல்ல பவர்ஃபுல்லா ஆக்கி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உருவேத்துறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அவங்க உருவேத்தி தரும்போது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே மிராக்கல்ஸை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நம்ம கருடாழ்வார். ஸோ இவங்க காலையில 6:30க்கெல்லாம் 6 o'clockலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் போனதே லேட்டு தான். ஸோ நான் அது ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை ஷூட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன பூஜை 10:11 மணிக்கு தான் முடிஞ்சது. பூர்ணாகுதி 10:11 மணிக்கு தான் முடிஞ்சது. அதை நான் லைவ் டெலிகாஸ்ட் கூட பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல, அதையும் பார்த்துக்கோங்க. அங்க வெளியில வந்து அந்த பூஜை நடக்குதா, உள்ள வந்து அந்த மண்டலம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மண்டலம் அதாவது கருட மண்டலம்னு ஒண்ணு இருக்கு, வாஸ்து மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த கோலம் போட்டு அதுல கலர் பொடியெல்லாம் போட்டு அதுக்குன்னு சில கோலங்கள் இருக்கும். அந்த கோலத்து மேல கருடாழ்வார்லாம் உட்கார வச்சிருக்காங்க. இது அது மட்டும் இல்லாம மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சேல்ஸ் பண்றாங்கல்ல, அந்த ப்ராடக்ட் எல்லாம் கூட அங்க வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அவர் கொடுக்குற ஒரு ஸ்படிகமணி மாலையில இருந்து ஒரு தர்ப பாய் வரைக்குமே இதே மாதிரிதான் எல்லாத்தையுமே பூஜை பண்ணி உருவேத்தி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நீங்க வெளியில வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கும் போது டக்குன்னு எஃபெக்டிவா இருக்கு. வெளியில என் ஃப்ரெண்டும் வாங்கியிருக்கா, பட் அவளுக்கு நடந்த மிராக்கல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நார்மலா இருக்கு. ஆனா எனக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. அவ கேட்கும் போது நான் இதான் சொன்னேன், இவங்க உருவேத்தி தராங்க, மற்ற இடத்துல உருவேத்தி தர மாட்டாங்க, அது பொருளாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த கருடாழ்வார் நம்மளுக்கு தெய்வமாவே வராங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது பாருங்க, இந்த பக்கம் மண்டலம் வரைஞ்சி, இந்த பக்கம் கோலம் அந்த மண்டலம் வரைஞ்சி அதை சுத்தி அதே மாதிரி எனக்கு வந்து மினியன்ஸ் சோல்ஜர்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது. நம்மளை காப்பாத்துறதுக்காகவே நம்ம சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ரெடி ஆகி நம்மளை காப்பாத்துறதுக்கு வராங்க போல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இப்படிலாம் பூஜை இருக்கா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் இருந்தது. ஈகரா பாத்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து அந்த பூர்ணாகுதி முடிச்சு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் வந்தாரு. அவரை பார்த்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியில ஹோமம் நடந்துட்டு இருந்தது, உள்ள மண்டலம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்க பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திவ்யமா உட்காந்து நாங்க பூஜையை பார்த்துட்டு பூர்ணாகுதி அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். மீன்வைல் வந்தவங்க எல்லாம் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நாங்க நேர்ல வந்துட்டோம், இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு அமிச்சு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்து அங்கேயே கரண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், செங்கருங்காலி பிரேஸ்லெட், தர்பாசனம், துளசி மணி மாலை, வைஜெயந்தி மாலை, எங்குமே கிடைக்காத வைஜெயந்தி மாலை, அப்புறம் தேவதாரு மாலை, சந்தன மாலை அப்படின்ட்டு அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி எனக்கு இது இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க திரும்பவும் அவர் ஒரு பூஜை பண்ணி பாசிட்டிவ் வைப் ஏத்தி கொடுத்துருந்தாங்க. அதுல இன்னொரு விஷயம், அவர் தான் பூஜை பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாரு. பேக் பண்ணி கொடுக்கறத அந்த அருண் கொடுத்தா கூட வாங்கல, இல்ல நான் உங்க கையில தான் வாங்குவேன் நின்று வாங்கிட்டு போனாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் பூர்ணாகுதி பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த பூர்ணாகுதிக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பூர்ணாகுதி இப்ப அவங்க மந்திரம் பண்ணி உச்சாரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. இப்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை சொல்லி இதை தொட்டுக்கிட்டோம்னா அதை அந்த அக்னில போடும்போது அந்த அக்னி பகவான் வந்து எல்லா அந்த தேவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ நாங்களும் தொட்டுக்கிட்டோம். இப்போ வந்து அதை பூர்ணாகுதியில் போட போகிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாக்காக வெயிட் பண்ணுறோம். எல்லாராலையும் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பூஜை பண்ண முடியாது. ஸோ நம்மளால முடிஞ்சதை பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு இந்த பூஜையை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக இருந்தது. அப்பா வரும்போது 10-10:15 ஆச்சு. கரெக்டாக பூர்ணாகுதி டைமும் அதுதான். எல்லா மக்களுக்கும் ரொம்ப டபுள் ஹாப்பி, ட்ரிபிள் ஹாப்பின்னு சொல்லலாம். எப்பவுமே டிவியில் பார்த்துட்டு இருந்தவரை இங்கே நேரில் பார்த்துருக்கோம். அவரோட ஆசீர்வாதத்தால் வேற எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து அவரையே பார்த்துட்டுலாம் இருந்தாங்க நிறைய பேரு. அதுக்கப்புறமா பூர்ணாகுதி பண்ணிடலாம், எல்லா வேண்டுதலும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவரும் அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. கடைசியில அது வந்து பூர்ணாகுதி ரொம்ப பரிபூர்ணமா நிறைவான மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. டெய்லி ஒரு செலிபிரிட்டியை நம்ம டிவியில பாக்குறோம், அவர் யதார்த்தமா சொல்லிட்டே இருக்காரு, அவர் வந்து இந்த பூர்ணாகுதி பண்ணி கொடுக்குறாரு, அப்ப அது இன்னும் ட்ரிபிள் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே. அது என்கிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஐயா வருவார், நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னாங்க. அது இன்னும் 2 டபுள் ஹாப்பியா இருந்தது. இப்ப வீடியோ பாக்குற நீங்களும் வேண்டிக்கோங்க, என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த ஹோமத்தின் மூலமா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில ஏன் கண் கூட மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இதை பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் நல்லா இருக்கேன் அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணும்னா நல்லா இருங்க, வாங்கி வச்சு பூஜை பண்ணி நல்லா இருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ இப்ப பூர்ணாகுதி பண்ண போறாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே
ஞாபகத்தோடயே வச்சுக்கோங்க. நான் இந்த பூஜையை இந்த மாதிரி பண்ணி கொடுத்த கருடாழ்வாரை தான் நான் வீட்டுல கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் சிம்பிளா தான் பூஜை பண்றேன், ஆனா நான் நல்லா இருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாம நல்லா இருக்கேன்னா அது கருடாழ்வாரால மட்டும்தான். நானே யார் கூட சண்டை போடணும்னு நினைச்சா கூட அந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செஞ்சு நான் யார்கிட்டயுமே சண்டை போட மாட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த கருடாழ்வார் தான். இங்க பாருங்க, பின்னாடி ஐயருங்கள்லாம் அந்த மந்திர கோஷங்கள் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு இடம் விட்டு நீங்க இந்த புகையெல்லாம் சுவாசம் பண்ணுங்கன்னு விட்டுட்டு பின்னாடி இருந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஹால்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை நெக்ஸ்ட் இந்த மாதிரி பூஜை எப்ப பண்ணுவாங்கன்றத நான் உங்க எல்லாருக்குமே என்னோட சேனல் மூலமாவும் அவங்க சேனல் மூலமாவும் தெரிவிக்கிறேன். எல்லாரும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அத்தனையுமே வேண்டிக்கோங்க. இப்ப அது எல்லாமே கடவுள்கிட்ட போய் சேரப்போகுது. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வேலை இல்லை, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, காசு இல்லை, பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எந்த மாதிரி வேண்டுதல் வேணா இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட இருக்கலாம், அத்தனையுமே வேண்டிக்கோங்க. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப பூர்ணாகுதி முடிச்ச உடனே அந்த மந்திர கோஷம்லாம் ஏத்தி அந்த கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்துல அந்த தண்ணிக்கு மந்திர சக்தி ஏத்திருக்காங்க இல்லையா, இப்போ அந்த தண்ணி எல்லாருக்குமே தெளிச்சுட்டு அக்ஷதையும் கொடுத்துட்டு இந்த கருடாழ்வார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ இல்ல கரண்டா லைவா வந்து யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்பதான் ஹாரதி டைம் வந்துருச்சு. ஸோ ஃபேமிலியா நமக்காக இந்த பூஜை எல்லாம் பண்ணி ஆடம்பரம்லாம் இல்லாம சிம்பிளா பண்ணியிருக்காங்க. அப்பா நினைச்சிருந்தா ஜி தமிழ் ப்ரோக்ராம்லயே கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாலே லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் போயிருக்கும். பட் இது ஆடம்பரம் பண்ணணும்னு யாருமே விரும்பல. அதனாலதான் சிம்பிள் அண்ட் எலிகண்டா எல்லாருக்கும் நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டோ மட்டும்தான். இப்போ வந்து கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த சூடுல அனல்ல நின்று வீடியோ எடுத்தோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கிளாரிட்டி மாறிடுச்சு. போனும் சரி கேமராவும் சரி கிளாரிட்டி மாறிடுச்சு. ஸோ இது ஒன்று விஷயம் மட்டும் மன்னிச்சிடுங்க. ஸோ கற்பூர ஹாரதி நீங்களும் தொட்டு வேண்டிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நான் எப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் யார்கிட்டயாவது கொடுத்து நஷ்டம் ஆயிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டணும், அப்படிலாம் இல்லாம நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி பூஜையெல்லாம் என்ன சொல்றது, லைஃப்ல யாரோ ஒருத்தர் தாங்க பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கோ அதை கேட்கறதுக்கோ இல்லை அதை அட்டன் பண்றதுக்கோ கூட அந்த 14 ஜென்மம் சொல்லுவாங்கல்ல, அத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நடக்கும். அந்த ஏதோ ஒரு புண்ணியம் இன்னைக்கு இதை அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு பூஜை ஆர்கனைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றேன். அப்ப நீங்களும் போய் அட்டன் பண்ணி நீங்களும் 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும். நாங்களாம் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சிம் சிபாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. இந்த 3 மந்திரம் போதும், நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமா சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கலச தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே தெளிச்சாங்க. அங்க நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுது கூஸ் பம்ப்ஸ் வந்து சந்தோஷமாயி என்னால இது நடந்தது, அவரால் இது நடந்தது அப்படின்லாம் என்ன பேசுறதுனே தெரியாமலாம் பேசி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. அதுல ஒரு அக்கா பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க கேட்டு பாருங்க. நான் கூட போய் சொல்லன்னு நினைக்கலாம், வேற யாரோ ஒருத்தர் நமக்காக எங்க போய் சொல்லணும், நீங்களே கேட்டு பாருங்களேன். அம்மா வணக்கம். என் பேர் கற்பகம். மதனந்தபுரம் போரூர் கிட்ட நாங்கள் எங்கள் வீடு. நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணபிரசாத் சாரோட யூடியூப் முதலேருந்தே எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போலேருந்தே அவர் இந்த இதெல்லாம் ஒரு தடவை ராகு பயிற்சிக்கெல்லாம் கருடாழ்வாரோட வழிபாடு தான் வந்து நல்லது அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ காருண்யாய கருடாய அது சொல்லி அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி இது பண்ணுங்கன்னாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி கருடாழ்வாரை வந்து ஹோமத்துல வச்சு எல்லாம் நாங்கள் மந்திர உபாசனை எல்லாம் பண்ணி அந்த கருடர் கூட பறக்கும் அந்த டைம்ல அப்படின்னு சொன்னாரு. அப்போ வச்சு அவங்க வீட்டுக்கு நான் போய் இதை வாங்கினேன். என் பர்த்டே வந்தபோது ஏப்ரல் மாதம் 2022 அவர்கிட்ட வந்து எனக்கு எங்க சம்மந்தி அம்மாவுக்கு அப்புறம் எங்க அம்மா 85 இயர்ஸ் ஓல்டு மாடியில இருக்காங்க, எங்க வீட்டுல மாடியிலே குடியிருக்காங்க, அவங்களுக்கும் 3 வாங்கி கொடுத்தேன். எல்லாருமே வந்து சுவாமிக்கு பூவை வச்சுட்டு இந்த ஃபுல்லா இந்த புக்கு கொடுத்துருக்கு அதெல்லாம் சொல்லி தினம் எங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை பண்ணிட்டு ஊருக்கு எங்கேயாவது போனா கூட ஒரு தண்ணியும் நைவேத்தியமும் வச்சுட்டு போவோம். ஏதாவது 2-3 நாள் இல்லைன்னா கூட அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அவரோட சேனல் எல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு சித்தர்கள் பத்தி இந்த பேரிடர் இதெல்லாம் வரும்போது நம்ம பேராபத்துக்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது அதற்கெல்லாம் சித்தரோட வழிபாடு இது பண்ணுன்னு சொன்னும் போது அது ஜலசமாதி சித்தருக்குலாம் நான் அந்த வண்ணாரப்பேட்டை எல்லாம் போயிட்டு வந்தேன். இன்னும் அடுத்தடுத்து போகணும். கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் இதுதான் இருக்கு. நாங்க வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் சப்ளை பண்றோம். எல்லா இதுக்குமே பண்றோம்.
அதனால வந்து கருடாழ்வார் வந்து இது பண்ணதுக்கு எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு சொல்லவே முடியல. ஏன்னா வந்து என்னோட தகுதிக்கும் மீறி நான் இது நடக்கும், இப்படி நடக்கும், இது செஞ்சா இப்படி நடக்கும், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை விட ஜாஸ்தியா தான் வந்து எல்லாமே நடக்குது. பிசினஸ் விஷயத்துல நான் வந்து ரொம்ப நாள் வராத பணம் இருக்கும், அதுக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பேன். நான் வந்து இது வருமா வராதோ அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். ஆனா கருடாழ்வார் இது பண்ணிட்டு அது எல்லாமே எனக்கு வந்தது, எல்லாமே வந்தது. அது கூட இவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து அதுல வந்து கம்மி தான் வந்து தருவோம் நாங்க, இன்சால்வென்சி ஆபீஸ்லாம். ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துருச்சு. அதுல எல்லாமே விஷயங்கள் நல்லாவே நடக்குது. அம்மாக்கு ஆபரேஷன் ஆச்சு, அது எங்க அம்மாக்கு ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சு 85 இயர்ஸ்ல. ஆனா அவங்க வந்து நல்லபடியா பொழைச்சு 6 மாதம் இப்ப நல்லா நடமாடுற மாதிரி ஆயிட்டாங்க. அது எல்லாமே தலைக்கு வருது, தலைப்பாக்கியோட போச்சு. எதுவுமே அப்படி கஷ்டம் எல்லாம் எங்கேயா போனா கூட இப்ப பாருங்களேன், அதெல்லாம் நல்ல விஷயமா நடந்துருது. நம்ம வந்து இங்க இது இப்ப கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போவோம். ஆனா நம்மளுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் நம்பிக்கையோட நம்ம வந்து எல்லாமே நம்பிக்கை தான். எல்லாரும் நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நெய்வேத்தியம், எல்லா சாமிக்கும் வைக்கிற மாதிரி அவரோட இது வச்சிருக்கேன். ஒரு பூ கண்டிப்பா ஏதாவது பூ வச்சுட்டு இந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு போவோம். எங்க சப்ஸ்கிரைபருக்கு இதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொன்னதுக்கு, பிசினஸ் நல்லா தூக்கி விட்டார் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாத்தீங்கல்ல எவ்வளோ பெரிய பூஜை. அதுல சிலரெல்லாம் பேசினது கூட நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ரொம்ப லென்த்தா போகுதுன்றதுக்காக ஒரு சிலரோடது நான் டெலிட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அவங்க இன்டர்வியூ கொடுத்தவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம். வேற ஏதாவது சூழ்நிலையில இல்ல வேற ஏதாவது வீடியோல நான் அட்டாச் பண்றேன். அத்தனை பேரோட வாழ்க்கையில நல்லது நடத்தி இருக்காரு. இவ்வளோ பெரிய பூஜை பண்ணணும்னா, வீட்டுல இருந்து பண்ணணும்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணணும். அவ்வளவு செலவு பண்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு காசும் நேரமும் இட வசதியும் கிடையாது. அவர் இதெல்லாம் பண்ணி நமக்காக உருவேத்தி பவர் ஏத்தி நம்மளுக்கு தராரு. சோ இப்போ நம்ம ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்தா கூட ஜலவாசம் வைக்கணும், க்ஷீரவாசம் வைக்கணும், ஸ்வர்ணவாசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வச்சுதான் அதுக்கு பவர் ஏத்தி அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறோம். இப்ப நீங்க கோவில்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா 48 நாள் கயிறு கட்டி கிணத்துல விட்டு வச்சிருப்பாங்க அந்த சிலையை, அதாவது அதுக்கு பவர் ஏத்துறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ஹோமம் மந்திரங்கள்லாம் சொல்லி 3 days அந்த ஹோமம் எல்லாம் பண்ணி திரும்ப அந்த நூல் கட்டி வச்சிருப்பாங்க. பவர் ஏத்தி அதுக்கப்புறமா நம்மளுக்கு தர்றதுதான். கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாதான் அதுக்கு உயிர் வருது அந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி நம்ம வீட்டுல பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்குமே கூட பாதி விஷயம் தான் தெரியும், பாதி விஷயம் தெரியாது. அம்மா எல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்தா கூட இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க, பாட்டி எல்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் நிறைய பூஜை பண்ணிட்டே இருக்கேன், அதனோட பலன் ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ப்ராப்பரா பண்ணாததுனாலதான் அது கிடைக்காம போச்சு. சோ இப்ப இவர் ப்ராப்பரா பண்ணி அதுக்கு உயிர் ஊட்டி நம்மளுக்கு தர்றதுனால வரும்போதே பாத்தீங்கன்னா அப்படியே கூறி பிச்சுட்டு கொட்டுறாரு. சோ உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, ஒரு வண்டி வாகனங்கள் அமைய மாட்டேங்குது, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, நோய் நொடி இருந்துகிட்டே இருக்கு, என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, நானும் எவ்வளவுதான் பரிகாரம் பண்றது அப்படின்னு நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கருடாழ்வார் ஒரு தடவை பூஜை பண்ணி பாருங்க. அவர் செய்யற மிராக்கிள்ஸ் அவ்வளோ பெருசா இருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், என்ன மாதிரி நீங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி நீங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சேன்னா அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் செல்ஃபிஷ் தான், நான் மட்டும் சம்பாரிச்சா போதும்னு நினைப்பேன். பட் ஒரு பூஜையை சொல்றதுனால தப்பு கிடையாது. நான் ஒரு பூஜை பண்ணேன், இந்த பூஜை நீங்க பண்ண போறீங்க, அதனோட பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க. சோ இது வந்து சொல்லும் போது இதுலயே எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜை நான் உங்களுக்கு சொல்றது மூலமா, நீங்க பண்றது மூலமா எனக்கு அதுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் நான் செய்யாமே எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு குறைஞ்சது உங்க ஸ்டேட்டஸ்ல, FBல, இன்ஸ்டாலையாவது ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்களும் எல்லா 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழணும்னு கருடாழ்வார் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் நமோ நாராயணா 11 தடவை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக 16 தடவை, ஓம் ஷிம் சிபாய நமக 11 தடவை. இந்த 3 மந்திரம் இது நம்ம வாழ்க்கையை இவ்வளோ பெருசா மாத்தும்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே பண்ணிருக்கலாம். பட் அவர் கிடைக்கிறதுக்கு கூட அவர் மனசு வைக்கணும் இல்லையா? இப்பதான் கிடைச்சிருக்காரு. இன்கேஸ் இந்த வீடியோ இப்பதான் உங்க கண்ணில் படுதுன்னா இனிமேட்டு உங்களுக்கு நல்ல நேரம்னு நினைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.